அன்பர்களே, ஈரானும் அமெரிக்காவும் ஒரு முருகல் நிலையில் இருந்தாலும் கூட ஹார்முஸ் ஜலசந்தியில் பல விடயங்கள் நரந்தேடி வருகின்றது. அது அத்தனையும் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தின் கீழ், எலக்ட்ரானிக் வாரண்ட் கூட சொல்லலாம். அந்த அளவில் பார்க்கின்ற போது ஏற்கனவே ஈரானின் ஆளில்லா விமானம் ஒன்றை அமெரிக்க நேவி சுட்டு வீழ்த்தியதின் பின்னர் ஈரான் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. நாம் ஏற்கனவே கண்டிருக்கின்றோம், அமெரிக்காவுடன ஜிபிஎஸ் சிஸ்டத்தை எல்லாம் சேஞ்ச் பண்ணி இப்பொழுது ஈரான் சீனாவுடனான YLC-8B ரேடார், அதாவது இது ஒரு மிக பெரிய ஒரு துல்லியமான ரேடார் பரிமாற்றம் கொண்ட ஒரு சிஸ்டத்தை ஈரான் கொண்டு வந்திருக்கின்றது. இதன் பாட்டும் நாங்கள் பின்னர் தருவோம். இந்த பாட் பண்டில் நாங்கள் சொல்ல போனால் வளைகுடா முற்றுமுழுதாக ஈரானின் கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகின்றது. இது மிகவும் துல்லியமான ராடார் YLC-8B ரேடார் பரிமாற்றம் மத்திய கிழக்கு வான்படையை மாற்றி திருட்டுத்தனமான ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ரேடார். அதாவது அது என்ன சொல்லுவது, எலக்ட்ரானிக் வார்ல, இந்த வார்ஃபேர்ல திருட்டுத்தனமான முறையில் விமானங்களை கண்காணிப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஈரானில் சீனாவின் நீண்ட தூர YLC-8B எதிர்ப்பு திருட்டுத்தனமான ரேடார் பயன்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருப்பது மத்திய கிழக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிக்கிறது. இது 5ஆம் தலைமுறை திருட்டுத்தனமான விமானங்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நம்பியிருப்பதை நேரடியாக சவால் செய்கிறது என்றும் மற்றும் மத்திய பிராந்திய தடுப்பு இயக்கவியலை வடிவமைக்கிறது சொல்லப்படுகின்றது. சீனாவின் YLC-8B மூலோபாய முப்பரிமாண ரேடார் ஈரானுக்கு மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருப்பது பெய்ஜிங்கின் தெஹ்ரானுக்கு இராணுவ தொழில்நுட்ப ஆதரவில் ஒரு தீர்க்கமான அதிகரிப்பை குறிக்கிறது என்றும் ஒரு பாதுகாப்பு ஆய்வாளர் YLC-8B என்பது உலகின் அதன் வகையை சேர்ந்து சில ராடர்கள் ஒன்றாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதாவது மிக துல்லியமான ராடர் என்று சொல்லப்படுகின்றது. இது மேற்கத்திய 5வது தலைமுறை பரிமாணத்தை நீண்ட தூரத்தில் தொடர்ந்து கண்டறிந்து கண்காணிக்க முடியும் என்றும் இது பிராந்திய விமான சக்தி அனுமானங்களை அடிப்படையில் வடிவமைக்கிறது சொல்லப்படுகிறது. சீனா பல YLC-8B ரேடார் அமைப்புகளை வழங்கியுள்ளது என்று வளர்ந்து வரும் உளவுத்துறை கூறுகிறது. ஒவ்வொன்றும் 700 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை கண்டறியும் திறன் கொண்டது. அது நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்ல, 360 பாகை சுற்றளவில் கண்காணிப்பது போன்றோ வடக்கும் தெற்குமாக 700 கிலோமீட்டர் வரையான சுற்றளவு தூரத்தை இலக்குகளை இலேசாக கண்டறியக்கூடிய திறன் கொண்டது என்று சொல்லப்படுகின்றது. மத்திய கிழக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒரு மூலோபாய மறுசீரமைப்பை குறிக்கிறது என்றும் இது ஈரானிய பிரதேசத்திற்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய திருட்டுத்தனத்தை மையமாக கொண்ட தாக்குதல் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட நீண்டகால அனுமானங்களை நேரடியாக சவால் செய்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது. சீனாவின் நான்ஜிங் ஆராய்ச்சி மின்னணு தொழில்நுட்ப நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட YLC-8B UHF பேண்ட் குறைந்த அதிர்வெண் கண்காணிப்பு மூலம் திருட்டுத்தனமான விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது F-35 லைட்னிங் 2 மற்றும் B-2 ஸ்பிரிட் போன்ற தளங்களால் பயன்படுத்தப்படும் ரேடார் உறிஞ்சும் வடிவமைப்பின் செயல்திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. பரவலாக பரப்பப்பட்ட ஒரு அறிக்கை கூறியது போல் சீனா 700 கிலோமீட்டர் வரை கண்டறிதல் வரம்பை கொண்ட பல மூலோபாய முப்பரிமாண YLC-8B ரேடார்களை ஈரானுக்கு மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது என்று மத்திய கிழக்கு பாதுகாப்பு இயக்கவியல் பெய்ஜிங்கின் விரிவடையும் பங்கை தீவிரமாக ஆய்வு செய்த போது பல பாதுகாப்பு புலனாய்வு சேனல்களால் இந்த கூற்று எதிரொலிக்கின்றது. மற்றொரு செய்தியில் சீனா முதன்முறையாக ஈரானுக்கு அதன் YLC-8B மூலோபாய ரேடார் அமைப்புகளை வழங்கியுள்ளது. இந்த ரேடார்கள் அமெரிக்க B-2 ஸ்பிரிட் திருட்டுத்தனமான குண்டுவீச்சு விமானங்களை கண்டறிய வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறி இந்த அமைப்பின் அமெரிக்க மூலோபாய தாக்குதல் திட்டமிடுதலுக்கு நேரடி பொருத்தத்தை எடுத்து காட்டுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானின் அடுத்த வான் பாதுகாப்பு வலையமைப்பில் இத்தகைய ரேடார்களை ஒருங்கிணைப்பது ஏற்கனவே ரஷ்யாவால் வழங்கப்பட்ட
S-300PMU-2 அமைப்புகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பெபர் 373 இடைமறிப்பான்களை உள்ளடக்கியது. கண்டறிதல் காலக்கெடுவை கணிசமாக நீட்டிக்க முடியும் முந்தைய குறியீடுகள் மிகவும் திறமையான இடைமறிப்பான் ஒதுக்கீடு மற்றும் ஆச்சரியமான ஆழமான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை குறைக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் ஈரானின் பாதுகாப்பு தளங்கள் பெருமளவு பாதுகாப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூழலில் ஈரானின் நீண்ட தூர திருட்டு எதிர்ப்பு ரேடர்களை பயன்படுத்துவது ஒரு தற்காப்பு மேம்பாடாக மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஒரு மூலோபாய செய்தியாகவும் செயல்படுகிறது. இது மத்திய கிழக்கில் எதிர்கால விமான பிரச்சாரங்கள் முன்னர் கருதப்பட்டதை விட மிகவும் வெளிப்படையான போட்டித்தன்மை வாய்ந்த மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக போர்க்களத்தில் வெளிப்படும் தன்மை கொண்டதாகவும் பார்க்கப்படுகின்றது. வைகல் C-8B ரேடார் தொழில்நுட்பம் மற்றும் திருட்டுத்தனமான ஆதிக்கத்தின் அறிப்பு என்றும் வைகல் C-8B சீனாவின் உள்நாட்டு நீண்ட தூர கண்காணிப்பு ரேடார் மேம்பாட்டின் உச்சத்தை பிரதிபலிக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதன் நிலையான கண்காணிப்பு கட்டமைப்பில் வைகல் C-8B 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான வரம்பில் வழக்கமான விமானங்களை கண்டறிய மதிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணை இலக்குகள் குறிப்பாக பூஸ்ட் அல்லது மிட்கோஸ் கட்டிடங்களின் போது 700 கிலோமீட்டரை நெருங்கும் தூரங்களில் அடையாளம் காணப்படலாம் என்றும் இது ஈரானின் ஆரம்ப எச்சரிக்கை உறைவை வியத்தகு முறையில் விரிவுபடுத்தும் சொல்லப்படுகின்றது. மல்டிரோல் போர் விமானம் போன்ற தந்திரோபாய வான் அச்சுறுத்தலுக்கு ரேடாரின் தோராயமாக 350 கிலோமீட்டர் திறன் கொண்ட கண்டறிதல் வரம்பு விரோதமான தளங்கள் ஆயுத வெளியீட்டு உரைகளுக்குள் நுழைவதற்கு முன்பே ஈரானின் தளபதிகள் ஈடுபாட்டு வரிசைகளை தொடங்க உதவுகிறது என்றும் இது தாக்குதல் நேரத்தை சிக்கலாக்குவது மற்றும் செயல்பாட்டு ஆச்சரியத்தை குறைக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது. இலக்குகள் கண்டறியப்பட்டவுடன் வைகல் C-8B ஈரானின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பில் உயர் நம்பகத்தன்மை கண்காணிப்பு தரவை ஊட்ட முடியும் என்றும் இது பெபர் 373 மற்றும் S-300 போன்ற அமைப்புகளை ஈடுபாட்டு வடிவியல் ஏவுகணை ஒதுக்கீடு மற்றும் சிக்கலான மல்டி அச்சு தாக்குதல்களுக்கு எதிராக இடைமறுப்பு நிகழ்வை மேம்படுத்த உதவுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக வைகல் C-8Bயின் சென்சார் இணைப்பு திறன் நெட்வொர்க் செய்யப்பட்ட வான் பாதுகாப்பிற்கான முதுகெலும்பாக செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. குறுகிய தூர ஈடுபாட்டு ரேடார்கள், எலக்ட்ரானிக் ஆப்டிகல் சென்சார்கள் மற்றும் இடைமறிப்பான் பேட்டரிகளுடன் நீண்ட தூர கண்டறிதலை இணைத்து ஒரு மீள்தன்மை கொண்ட அடுக்கு தற்காப்பு காசத்தை உருவாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இயக்கம், உயிர் வாழும் தன்மை மற்றும் எதிர் ஷேட் தாக்கங்கள் வைகல் C-யின் மிகவும் மூலோபாய ரீதியான விளைவு அம்சங்களில் ஒன்று என்றும் அதன் உயர் அளவான இயக்கம் ஆகும் என்றும் இந்த அமைப்பு 30 நிமிடங்களுக்கு ஒரு சிறிய குழுவினரால் விரைவாக பயன்படுத்தும் இடப்பெயர்ச்சி செய்வதற்கும் வடிவமைக்கப்பட்டது சொல்லப்படுகின்றது. நிலையான இடங்களில் ரேடார் வசிக்கும் நேரத்தை குறைப்பதன் மூலம் வைகல் C-8B கொலை சங்கிலியை சிக்கலாக்குது என்றும் அதாவது நாம் ஏற்கனவே சொல்லுவோம் GPS குலைப்பதற்கான ஒரு சேஞ்ச் சிஸ்டம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக வைகல் C-8Bயின் இயக்கம் ஒரு செயலற்ற சென்சாரில் இருந்து மூலபாய மரத்தின் செயலில் செயல்படுவதாக மாற்றுகிறது. முக்கியமான பகுதிகளில் ஈரானின் பரந்த அணுகல் எதிர்ப்பு மற்றும் பகுதி மறுப்பு நிலைப்பாட்டை இது வலுப்படுத்துகிறது. ஈரான் வைகல் C-8B மற்றும் JY-27A போன்ற திருட்டுத்தனமான சென்சார் எதிர்ப்பு திறன்களை கொண்ட உயர்நிலை சீன ரேடார்களை பெறவும் முயலக்கூடும் என்றும் இதன் பகுப்பாய்வு மதிப்பீடுகள் எச்சரித்துள்ளது. இது ரஷ்யாவின் பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் தெஹ்ரானின் முதன்மை சப்ளையராக பெய்ஜிங்கின் சாத்தியமான பங்கை எடுத்துக்காட்டுகளும் சொல்லப்படுகின்றது. இந்த ஒத்துழைப்பு ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதிகளை பாதுகாப்பதன் மூலம் சீனாவின் பொருளாதார நலன்களுக்கு உதவுகிறது என்றும் இதில் பெய்ஜிங்கின் அமெரிக்க தடைகள் இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 90% இறக்குமதி செய்கிறது என்றும் சீனாவின் தொழில்துறை மற்றும் இராணுவ தளத்திற்கு முக்கியமான எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரானின் கொள்முதல் லட்சியங்கள் ரேடார்களுக்கு அப்பால் J-10C போர் விமானங்கள், HQ-9 நீண்ட தூர தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை உள்ளடக்கியதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு
விரிவான நவீன மயமாக்கல் உந்துதலை குறிக்கிறது. திருட்டுத்தனமான எதிர்ப்பு அமைப்புகளுடன் ஈரான் YLC-8B and JY-227A போன்ற மேம்பட்ட சீன ரேடர்களை பெற முயற்சிக்கிறது என்றும் நவீன மூலோபாய பகுப்பாய்வு குறிப்பிடுகின்றும் இந்த கையகப்படுத்தல்களை இஸ்ரேலிய F-35 செயல்பாடுகளை எதிர்கொள்வதற்கான மையமாக வடிவமைக்கிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு வலையமைப்பில் YLC-8B ரேடார்களை ஒருங்கிணைப்பது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் நட்பு நாடுகளின் செயல்பாட்டு திட்டமிடலுக்கு நீண்ட கால தாக்கங்களை கொண்டுள்ளது என்றும் இது தெரிவிக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை நீட்டிக்கப்பட்ட தூரங்களில் B2 நாங்கள் இந்த B2 பிளைட் சொல்லிக்கிறோம் இல்ல, கடந்த ஈரானின் 12 நாட்கள் யுத்தம் போது B2 பிளைட்டை நாங்கள் முதலாம ஷிகாகாட்சியாவிலிருந்து நாங்கள் அதை எடுத்து தந்திருக்கணும் பார்த்திருப்பீர்கள். B2 ஸ்பிரைட் குண்டுவீச்சு விமானங்களை கண்டறியும் ரேடாரின் பிறர் கடினப்படுத்தப்பட்ட ஈரானிய வசதிகளுக்கு எதிரான ஈரமான ஆழமான தாக்குதல் பணிகளுக்கு தற்செயல் திட்டமிடுதலை சிக்கலாக்குறது. துல்லியமான தாக்குதலுக்கு F-35I திருட்டுத்தனமான போர் விமானங்களை பெரிதும் நம்பியிருக்கும் இஸ்ரேலிய விமானப்படை மிகவும் சரிச்சைக்குரிய சூழலை எதிர்கொள்கிறது. அதாவது இந்த நாம என்ன சொல்றோம் இல்லையா, இவங்க அதாவது இந்த YLC-8B என்பது அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு பாட்டா, அமெரிக்காவுக்கு ஒரு டாட்டா. இதுதான் நாங்க சரியா சொல்ல போனால் இரண்டு நாடுகளையும் முட்டாளாக்குவதற்கான ஒரு பாரிய பிளான் தான். அதோட தாக்குதல் திட்டங்களை முற்றுமுழுதாக இது நோண்டியாக்கும், அதாவது இஸ்ரேலுக்கு செய்ய போகுதுன்னு நாங்கள் பார்க்கின்றோம். துல்லியமான தாக்குதலை நம்பியிருந்தால் இஸ்ரேலிய விமானப்படை மிகவும் சரிச்சுகிரிய சேலஞ்சை எதிர்கொள்ள போகின்றார்கள். அங்கு முன்கூட்டியே எச்சரிக்கை அதன் செயல்பாட்டு கோட்பாட்டின் மையமான ஆச்சரியத்தின் கூறுகளை அறிக்கிறது என்றும் YLC-8B மூலோபாய ரேடார்கள் ஈரானுக்கு மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருப்பது மத்திய கிழக்கு வான் பாதுகாப்பு பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய திருப்பு முனையை குறிக்கிறது என்றும் இது திருட்டுத்தனமான ஆதிக்கம் மற்றும் செயல்பாடு சுதந்திரம் பற்றிய நீண்டகால அனுமானங்களை அளிக்கும் திறன் கொண்ட சீன சென்சார் தொழில்நுட்பத்தை டெக்னாலஜியை இது சரியாக ஈரானுக்கு சீனா வழங்கி இருப்பதானது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்றும் நாங்கள் சொல்லலாம். ஆக வளைகுடாவில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குமானால் இந்த YLC-8B மிக துரிதமாக ஈரானுக்கும் சீனாவுக்கும் பல தகவல்களை பரிமாற போகின்றது. ஏனெனில் சீனா கொடுக்கின்ற ராடார் நிச்சயமாக சீனாவுக்குள் ஒரு கனெக்ஷன் இருக்காது. எனவே நிச்சயமாக இந்த போர் அமெரிக்காவுக்கு ஒரு பாரிய தோல்வியை கொடுப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கின்றோம். ஆனால் ஈரானின் மக்கள் அழிவுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல் நாங்க ஏற்கனவே எச்சரிட்டாங்கல்ல, எங்க மேல அமெரிக்கா ஏதாவது ஒரு குண்டூசியை கொண்டு போட்டாலும் நாங்க கொட்டோம் இஸ்ரேலுக்குள்ள கொட்ட போறாங்க ஈரான். ஆக இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்தை கொண்டு போக வேண்டும் என்று சரியாக வருந்து கட்டிக்கொண்டு நிற்கின்ற நிலையில் இஸ்ரேல் மிகப்பெரிய சேதாரம் அடைய போவது என்பது நிச்சயம். பார்ப்போம். நாளை வெள்ளிக்கிழமை இலங்கையின் நேரம் 12:30 கடந்து மஸ்கட் மாநகரில் என்ன நடக்கிறது என்பதை நாமளும் நாளை வெள்ளிக்கிழமை மஸ்கட் சாப்பிட்டு கொண்டே பார்க்கலாம். செய்தியை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.